ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங்னா அப்படின்னா என்னன்னா, நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விங் இருக்கும். அதாவது ஸ்விங் மீன்ஸ் என்னன்னா, நார்மலாக மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கும் இடையில வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வரும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு திரும்ப என்னன்னா அப்படியே வந்து அப்டேட் போயிடும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஒரு வருது பார்த்தீங்களா, இது பேர் தான் ஒரு ஸ்விங். அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே சப்போர்ட் வந்துச்சுன்னா இது பேர் ஒரு ஸ்விங். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாயிண்ட்டை கேப்சர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பாயிண்ட் ஒரு சிங்கிள் கேப்சர் பண்ண போகிறோம். ஒன்று நம்ம வந்து இந்த பாயிண்ட் என்ட்ரி எடுத்து இங்கே எக்ஸிட் ஆக போகிறோம். இல்லைனா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு மேலே போய் நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து நம்ம மேக்ஸிமம் 30 டேஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணணும் அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தாலே போதும். இந்த ட்ரேடிங் நம்ம வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான 2 கான்செப்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அலோகேஷன். நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாக்கே வாங்க போகிறோம். நம்மளுக்கு வந்து லீவரேஜஸோ எக்ஸ்ட்ரா மார்ஜின்ஸோ அப்படின்னா வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இருக்கிற மணி எவ்வளோ இருக்கோ அதை தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம கிட்ட டோட்டல் எவ்வளோ மணி இருக்கோ அந்த எல்லா மணியுமே வந்து நம்ம ஒரே ஸ்டாக்கில் போடக்கூடாது. டோட்டலாக உங்ககிட்ட 1 lakh கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து 10% மட்டும் எடுத்து போடணும். அதாவது எவ்வளோனா 10,000 மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒதுக்கணும். ஸோ இப்போ வந்து 10 ட்ரேட் நான் இருக்குது, அதாவது 10 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த 10 ஸ்டாக்ல எனக்கு வந்து ஒரு 3 ஸ்டாக் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற 7 ஸ்டாக்ல வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். இதில் வந்து 10மே நம்மளுக்கு லாஸ் ஆக சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படியே 10மே நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து டோட்டல் நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து வைக்க போகிற ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான். ஸோ அப்போ வந்து 10 ட்ரேட்லேயும் உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா வெறும் 5,000 மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் லாஸே நடக்கும். உங்களுக்கு மிச்சம் இருக்கிற 5,000 ரூபி உங்களுக்கு வந்து கையில் இருக்கும். ஸோ இது 2 மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மெயின் கான்செப்டே இதில் நம்மளுக்கு. நீங்கள் எந்த ஸ்விங் ட்ரேடிங் ஃபாலோ பண்ணாலும் சரி, இந்த கேபிட்டல் அலோகேஷன் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டார்கெட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஏற்றாப்புல, அது இல்லாமல் உங்களுடைய சார்ட் பேட்டர்னுக்கு ஏற்றாப்புல நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கைஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து இதில் டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். டெக்னிக்கல் அனலைஸாக ஒன்றும் இல்லை, வேறே ஒரு சார்ட் மட்டும் தான். அந்த சார்ட் மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். கைஸ், நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன், நம்ம சார்ட் பேட்டர்ன் வச்சு தான் வந்து நம்ம இதில் ட்ரேடே பண்ண போகிறோம். அது இல்லாமல் கேண்டில் ஸ்டிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வேர்ட் ஃபைலையும் நான் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த சேனலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எதுக்காக நான் வந்து ப்ரைஸ் செக்ஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் ஃபாலோ பண்ணல. பட் இது 3 நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பரான ஒரு ப்ரைஸ் செக்ஷன் ட்ரேடராக மாறிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த டாபிக் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நம்ம இந்த சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடே பண்ண போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேயே 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். ஸோ சிமெட்ரிக் ட்ரையாங்கிள்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம், கீழே போகலாம். பட் நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னன்னா, மார்க்கெட் நார்மலாகவே அப் ட்ரெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து நல்ல பிரேக் அவுட் ஆகிற சான்சஸ் மேலே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா, மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து காமனாக இருக்கும், கீழே இருக்கிற சப்போர்ட் லைன் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து மேலே காமனாக இருக்கும்போது பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ கீழே போன பிறகு நிறைய பையர்ஸ் உள்ள வராங்க, திரும்ப இந்த இடத்துல வந்தப்போ நிறைய பையர்ஸ் உள்ள வராங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பையர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பிரேக் அவுட் நடக்கும். ஸோ அதுதான் இந்த இடம். ஓகேங்களா. ஸோ இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரையாங்கிள் தான். இது வந்து ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன் வேறு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டாக இருந்துட்டு இருக்கும். அதுதான் புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள். இந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது என்னன்னா, இது வந்து டவுன் ட்ரெண்ட் குறிக்கூடியது. இது டவுன் ட்ரெண்ட் என்னன்னா, கீழே இருக்கிற சப்போர்ட் லெவல் வந்து காமனாக தான் இருக்கும். மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கும். கீழே இறங்கிட்டே இருக்கும்போது செல்லர்ஸ் வந்து ஹெவியாக இருக்கிறாங்க. செல்லர்ஸ் வந்து அதிகமாக உள்ளே வரும்போது என்னன்னா அவங்களுடைய பொசிஷனை வந்து அதிகப்படுத்திட்டே வராங்க. ஸோ அப்போ ஒரு டைம் என்னன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் என்னன்னா கீழே போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிளும் இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃப்ளாக் புல் பேட்டர்ன், ஃபாலிங் வெஜ், டபுள் பாட்டம்ஸ், இந்த மாதிரி ஒரு 10 வகையான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்லி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மட்டும்தான். இதுக்கப்புறம் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான். அது என்னன்னா சார்ட்டிங். இந்த சார்ட்டிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் இந்த புல்லிஷ் ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ இந்த புல்லிஷ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இந்த லிங்க் மூலிமா உங்களுக்கு நான் தரேன் நான். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கூகுளில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாகவே இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆன பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஏதாச்சும் ஃபில்டர் ஆகிடுச்சா காட்டும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே கோடிங்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்கேஸ் இதில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பின்னாடி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதை வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஃபில்டர் ஆன ஸ்டாக் தான் இது எல்லாமே. ஸோ ஜனவரி மந்த்துடைய ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக் ஃபில்டர் ஆயிருக்கு. கைஸ் எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு டேப்பில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் எடுத்து பாருங்கள். அந்த இதெல்லாம் பேக்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எல்லா ஸ்டாக்லையும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்களா? ஸோ என்னைக்கு இந்த ஸ்டாக் ஃபில்டர் ஆச்சோ அந்த டேட் வந்து பேக் டெஸ்ட் ரிசல்ட் இதில் காட்டுது. அதே இந்த ஸ்டாக்லையும் பார்க்கலாம். இதில் பாருங்கள். இதுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தடுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் மேலே தான் போயிருக்குன்னு சொல்லி, இன்கேஸ் அன்னைக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ண டேட்டில் வந்து உங்களுக்கு தெரியாது எங்கே மேலே போகுமா கீழே போகாமல் தெரியாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி டேரெக்டாக உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினல் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரிசால் பெங்கால் கேரியர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக் இல்லைன்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாகவே எப்போவுமே ஒரு 100 ரூபி மேலே இருக்கிற ஸ்டாக் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து 100 ரூபிக்கு மேலே இருந்தால் தான் அது கொஞ்சம் வால்யூமும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாக் மொமெண்டம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடலாம். பட் சார்ட் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து எப்படி வந்து வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் காட்டுறேன் இந்த ஸ்டாக்கை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து கிடச்சிருக்கு. இந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லைன் தான் வந்து 1 ஜனவரி இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து இந்த சார்ட் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்த்துடணும் ஃபஸ்ட்டு. ஸோ எதையாவது பிரேக் அவுட் கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த லைன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஏன்னா நம்ம 1ஆம் தேதி தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் இப்படி தான் ட்ரா பண்ணணும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லைனா இந்த பாயிண்ட் வச்சுட்டு இந்த 3யுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஸ்டாக் கிடச்சது 1ஆம் தேதி தான். ஆனால் நம்மளுக்கு என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா மேலே போய் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸ்டாக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ஸ்டாக் ஃபில்ட் ஆன டேட்லேயும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும். அப்போனா நம்மளுக்கு எப்போ நம்ம வந்து டெய்லியும் நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியாதா? அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் டைம் பாருங்கள். ஸோ எந்த இடத்துல பிரேக் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் மோஸ்ட்லி நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் கீழே வருது. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் ஒரு 60 ரூபா 62 ரூபா இல்லாட்டி என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு கேனலோட ஹையை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. 62 சம்திங் போட்டுருக்கேன் நான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து அலர்ட் வந்து இதில் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய ப்ரோக்கிங் டெர்மில் பண்ணாலும் சரி. ஸோ எப்போ வந்து இந்த 63 ரூபா கிராஸ் ஆகுதோ எனக்கு வந்து அலர்ட் கொடுத்துட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து அலர்ட் வந்துடும். ஸோ அப்போ அலர்ட் வந்த பிறகு நான் என்ன பண்ண என்ட்ரி எடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தும் வச்சிடணும். அதே மாதிரி ஸோ நீங்கள் லாங் பொசிஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா லாங் பொசிஷன். இதை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன் டோட்டலாக 5% நான் சொல்லியிருந்தேன். ஸோ 5% எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் லாங் பொசிஷன் வந்து மேலே வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போனா நம்மளுக்கு வந்து ஒரு 15% டார்கெட் வச்சுக்கணும். நம்ம 15% வந்து இந்த லெவலில் இருக்குது. ஓகேவா? ஸோ 15% ஆல்மோஸ்ட் ஒரு 15%. ஸோ இப்போ நம்ம பிரேக் அவுட் எங்கே நடக்குதுன்னா இந்த இடத்துல நடக்குது நம்ம பிரேக் அவுட்டு. இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நம்மளுக்கு வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து மேலே போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகல. நான் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ சொன்னேன்? 5% சொல்லியிருந்தேன். அந்த 5% நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மேலே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 to 15 நாளே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் டார்கெட் ஹிட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் ஒன்று செக் பண்ணிடலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 1ஆம் தேதி ஜனவரிக்குரிய ஸ்டாக்கு. இதை வந்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒரு நாள் கிடச்சிருக்கு. இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கலன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் சார்ட் பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கேனில் பார்த்தீங்கன்னா 9% மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளால் ஸ்டாப் லாஸாக வைக்க முடியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 5% என்ட்ரி எடுத்துறது வந்து 5% வைக்கணும். நீங்கள் இன்கேஸ் பிரேக் அவுட் நான் வந்து 5% வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். அதனால் வந்து இந்த மாதிரி கேனில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணணும். அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ சொன்ன ஸ்டாக் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபில்டரை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து வந்திருக்கா இல்லைன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் இதை வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணி முடித்த பிறகு உங்களுடைய என்ட்ரி கண்டிஷன் ஸ்டாப் லாஸ் டார்கெட் இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கணும்.
பார்த்த பிறகு என்னைக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆகுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும். ஸோ என்ட்ரி எடுக்க முடியாது, உங்களால் வந்து டெய்லி வாட்ச் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்ட்ரி கண்டிஷனுக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும் டார்கெட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாட்டியும் பரவாயில்ல, உங்கள் அலர்ட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதை பார்த்த பிறகு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ட்ரி கண்டிஷன் வந்து அதே தான். எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அப்பர் லைனை பிரேக் அவுட் ஆன பிறகு என்ட்ரி எடுத்துடலாம். ஸோ ப்ரீவியஸாகவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கேப்லேருந்து 10% மட்டும் தான் போடணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து 5% மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதுலேருந்து 15% வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இதோடைய ஹைட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல டார்கெட்டாக வைப்பாங்க. எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ டார்கெட்டாக வைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்கேஸ் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 15% வந்து டார்கெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே டே கேண்டில் தான். ஸோ அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு 15% டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 5% வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமமாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 10 ட்ரேடில் ஒரு 7 ட்ரேடாவது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை விட முக்கியமானது என்னன்னா, இந்த சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரூல்ஸாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ரூல்ஸாக ஃபாலோ பண்ணி குறிப்பிட்ட கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து ஒரு ட்ரேடிங் சேனலாக ஃபாலோ பண்ணணும். இந்த ட்ரேடிங் சேனல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் லிங்கில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்காகவே தனியாகவே நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டாக்கை வாட்சில் ஸ்டார்ட் பண்ணுறதோ, அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட், ரியலைஸ்ட் ப்ராஃபிட் எல்லாமே வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அப் டு 6 to 1 இயர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நார்மலாகவே ஒரு 30 to 40% வந்து இயர் ஆன் இயரில் வந்து உங்களால் ப்ராஃபிட் எடுக்கவே முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 15% சொல்கிறது வந்து பெர் மந்த்து தான் இருக்கும். பட் இருந்தாலும் 1 or 2 months வந்து உங்களுக்கு லாஸ் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து நம்மளோட எய்ம் எப்போவுமே வந்து ஒரு 40 to 50% அந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் லாங் டேர்முக்கு வந்து நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே கேஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோவை போடுறேன். வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங் பற்றி சொல்லுங்கள். அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஓகே கைஸ், நம்ம இதோட சூப்பரான ஒரு வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.